உலகத்திலேயே பூமியிலே ரொம்ப ஒரு சொர்க்கமான இடம் அப்படின்னு சொன்னா இந்த ராமக்கல் மேடு. எப்படியோ நம்ம ஒரு வழியா அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். ராமக்கல் மேடு அப்படிங்கிறது ஒரு இடமோ ஒரு பிளேஸோ இல்லை, அது வந்து இந்த பகுதியோட பேர், இந்த ஊரோட பேர் தான் ராமக்கல் மேடு அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது ராமக்கல் மேடில் இருக்கிற குறவன் புரத்தி சிலைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ராமக்கல் அப்படிங்கிறது வந்து அந்த தெரியுது பாருங்கள், அதுதான். அது மேலே நின்று பாய்ந்தா தான் அந்த வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இதில் வந்து நம்ம ஏறி போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போவே மணி ஒரு 6 மணி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம போக முடியாது. அதனால தான் இங்கே இருந்து நம்ம பிளேஸை காட்டிகிட்டு இருக்கோம். இந்த பிளேஸில் இருந்து பார்த்தா தேனி, கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இடங்களும் அப்படியே பச்சை பசேரென்று காட்சி அளிக்குது. அப்படியே சுத்தமான மலை காற்று, பச்சை பசேரெனு மலை ஆகியவை தான் இந்த ராமக்கல் மேட்டை ஒரு மயக்கும் நிலையிலேயே அப்படியே வச்சிருக்கு. இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு அப்படியே பார்த்தா தெரியும், அவ்வளோ ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்குது. அந்த மிஸ்டாக இருக்கட்டும், இங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த ஒளிரும் காற்றாடிகள் அப்படின்னு ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேனியோட அந்த மலை, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அந்த கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற கிராமங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே தெரியுது. நம்ம கீழே வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது நம்ம பார்த்துருப்பீங்க, சுற்றில அந்த வயல்வெளிகள் இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து சொன்னோம் இந்த மலையில் வந்து ஏறி போவாங்களாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்தா நம்மளுக்கு கீழே அப்படியே தெரியும். ராமக்கல் மேடு நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்குது. இதனால தான் இங்கே காற்றோட வேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் சுத்தமான காற்று. ஏன் அப்படின்னா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேலுன்னு காட்சி அளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அந்த காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளிர் அப்படியே இதமாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸில் நின்றுட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து விண்ட் மில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காற்றாலைகள். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்கிறாங்க. அதிகமாக இங்கே விண்ட் மில்லுகள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்கே உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சுற்றி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள் அப்படியே காற்றாடி சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கேருந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த தேவாரம், கம்பம் போன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமங்களில் இருக்கிற அந்த காற்றாலைகள். அப்படியே அதை பார்க்குறதுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ லைட்டிங் போட்டது மாதிரி, நம்ம இப்போ வந்து இருட்டில் இருக்கிறது மாதிரியும், அது வந்து ஃபுல்லாக அப்படியே மதிய ஏதோ வெளிச்சம் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் அப்படியே ரம்மியமாக காட்சி அளிக்குது.